சட்டப்பேரவை சபாநாயகரை சந்தித்தது ஏன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, சபாநாயகரை சந்தித்தது ஏன் என சி.வி. சண்முகம் தனது பதிலில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். சட்டப்பேரவையில் சி.வி. சண்முகம் அணியினருக்கு இருக்கை இறுதி செய்வது தொடர்பாகவே சபாநாயகரை சந்தித்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தற்போது தகவல் தெரிவித்தார். அந்த வகையில்தான் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சி.வி. சண்முகம் அணியினர் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், காமராஜ் உள்ளிட்டோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார்கள். குறிப்பாக ஏற்கனவே 2 அணி சார்பிலும் தங்கள் அணியின் சார்பாகவே சட்டப்பேரவை குழு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என சபாநாயகரிடம் தனித்தனியாக மனு அளித்திருந்தார்கள். கடந்த 2-3 நாட்களாகவே இரு அணிகளாக பிரிந்து வருகை தந்து சபாநாயகரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினமும் சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர், காமராஜ் ஆகியோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து ஒரு அரை மணி நேரம் ஒரு ஆலோசனை என்பதை மேற்கொண்டார்கள். குறிப்பாக பார்த்தோமென்றால் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தங்களிடம் அதிக அளவிலான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சட்டப்பேரவையில் இருக்கை இறுதி செய்வது தொடர்பாகவே இன்றைய தினம் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பேசியதாக தகவல் என்பதும் தெரிவித்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அந்த தகவலை தற்போது தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் சுமார் அரை மணி நேரம் சபாநாயகருடன் ஆலோசனை மேற்கொண்டிருந்த நிலையில் இருக்கை இறுதி செய்வது தொடர்பாக மட்டுமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டதாக தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. The Chennai Silks in Mega Summer Sale. சட்டப்பேரவை சபாநாயகரை சந்தித்தது ஏன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, சபாநாயகரை சந்தித்தது ஏன் என சி.வி. சண்முகம் தனது பதிலில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். சட்டப்பேரவையில் சி.வி. சண்முகம் அணியினருக்கு இருக்கை இறுதி செய்வது தொடர்பாகவே சபாநாயகரை சந்தித்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தற்போது தகவல் தெரிவித்தார். அந்த வகையில்தான் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சி.வி. சண்முகம் அணியினர் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், காமராஜ் உள்ளிட்டோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார்கள். குறிப்பாக ஏற்கனவே 2 அணி சார்பிலும் தங்கள் அணியின் சார்பாகவே சட்டப்பேரவை குழு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என சபாநாயகரிடம் தனித்தனியாக மனு அளித்திருந்தார்கள். கடந்த 2-3 நாட்களாகவே இரு அணிகளாக பிரிந்து வருகை தந்து சபாநாயகரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினமும் சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர், காமராஜ் ஆகியோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து ஒரு அரை மணி நேரம் ஒரு ஆலோசனை என்பதை மேற்கொண்டார்கள். குறிப்பாக பார்த்தோமென்றால் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தங்களிடம் அதிக அளவிலான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சட்டப்பேரவையில் இருக்கை இறுதி செய்வது தொடர்பாகவே இன்றைய தினம் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பேசியதாக தகவல் என்பதும் தெரிவித்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அந்த தகவலை தற்போது தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் சுமார் அரை மணி நேரம் சபாநாயகருடன் ஆலோசனை மேற்கொண்டிருந்த நிலையில் இருக்கை இறுதி செய்வது தொடர்பாக மட்டுமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டதாக தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.